GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். மத்திய கல்வி அமைச்சகம் சார்பாக ஆண்டுதோறும் காசி தமிழ் சங்கமம் நடக்குது. 4வது வருஷமா இந்த ஆண்டு நடக்குது, 4வது ஆண்டாக. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தமிழக ஆளுநர் ரவி, அங்கே உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், இங்கே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்துக்கிட்டாங்க. அதில் பேசும்பொழுது சொல்கிறார் தர்மேந்திர பிரதான், ஆண்டுதோறும் காசி தமிழ் சங்கத்துக்கு பங்கேற்கும்படி முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்புவேன். அதே போல் இந்த முறையும் அனுப்பியிருக்கேன். காசிக்கு அவங்க பார்க்கணும், தமிழகத்திற்கும் காசிக்கும் உள்ள அந்த நீண்டகால உறவு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை நாங்கள் எவ்வாறு கொண்டாடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கவனிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், இங்கே வந்தால் தான் அவங்களுக்கு அறிய முடியும் அப்படின்லாம் குறிப்பிட்றார். எங்களிடம் எந்த மொழி பாகுபாடும் கிடையாது. தமிழகத்தில் மொழியை வைத்து வேற்றுமை உருவாக்கி வருகிறார்கள். குறுகிய அரசியல் எண்ணத்துடன் அரசியல் லாபத்துக்காக இதை செய்கிறார்கள் அப்படிங்கிறார். அதாவது கடமை வேறு, கடமைக்காக நடிப்பது வேறு. உண்மையான உணர்வோடு கருத்துக்களை சொல்றது வேறு, மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக போலித்தனமாக பேசுவது வேறு. அந்த வகையில இந்த நபர், இந்த கல்வி அமைச்சர் சொன்னீங்களே, அவர் பேசியிருக்கிற ஒரு காரியத்தை ஒரு செயலையும் பார்த்தா, நாங்க கூப்பிட்டோம் அவர் வரல, அவர் பார்க்கல. எங்களுக்கு தெரியும் காசியில் நடந்து கொண்டிருப்பது எங்களுக்கு தெரியும். அங்கு இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்க்கை இவர்கள் அல்ல, பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் வந்ததற்கு பிறகுதான் தென்னகத்திலிருந்து இருப்பவர்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து போனவர்களுக்கு பல வகையில தொல்லைகளையும் ஆபத்துகளையும் கொடுத்தது இந்த பாசிச பாரதிய ஜனதா என்பது நீண்டகால ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இதெல்லாம் தெரிந்தும் எல்லாம் அறிந்ததற்கு பிறகு நாங்க எங்க மக்களுக்கு, எங்க தமிழர்களுக்கு எப்படி உதவி செய்யணுமோ அப்படி செய்வோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக அவங்க அப்படியே நம்முடைய முதல்வரை பற்றி பேசும்போது, தமிழ் எங்களுக்கு இங்க மாநிலத்துல மொழி பிரச்சனையை வச்சிருக்காங்க. மொழி பிரச்சனை என்பதே கிடையாது. எந்த மொழியையும் இந்த மாநிலத்தில், தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் வெறுத்ததும் கிடையாது, அழித்ததும் கிடையாது. ஆனால் நம்முடைய தாய்மொழியான தமிழை ஒதுக்கி தள்ளுவதற்கு, அதை அழிப்பதற்கு, அதை விட பெரியது என்று தமிழை 3ஆம் தரம் 4ஆம் தரமாக தள்ளி வைப்பதற்கு திட்டம் போடுகின்ற பொழுது, அந்த திட்டத்தை 1938 அடித்து விரட்டுவது திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தின் அரசியல் அமைப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகம். எதுக்கு இதை சொல்றோம்னா, ராஜாஜி ஒருத்தர் தெளிவா ஒரு முறை சொன்னார். என்ன சொன்னார்னா, பெரியார், என்னுடைய நண்பர் பெரியார் ஐயாவை சொல்றார், பெரியார் சொன்னது உண்மைதான். நாங்க 38 இந்தியை கொண்டு வந்ததாக சொல்லப்பட்டு எதிர்த்ததில் பெரியார் தான் முதலா சொன்னார், இந்தி என்று வரும், அதற்கு பிறகு பின்னாலேயே சமஸ்கிருதத்தை கொண்டு வருவார்கள், எச்சரிக்கை, நாம் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஐயா சொன்னதை லயோலா காலேஜ்ல ஒரு தடவை கல்லூரியில உரையாற்றுகின்ற பொழுது நாம் அப்படித்தான் எண்ணி இருந்தோம். ஆனால் அன்று தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டத்தால் அந்த நிலைப்பாடு மாறிவிட்டது அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு மொழி பிரச்சனை உள்ள பெரிய பெரிய வேலைகளை செய்து கொண்டு தமிழினுடைய தொன்மையை, தமிழினுடைய பெருமையை அழிப்பதற்கு திட்டம் போடுவது பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள். அவர்களால் ஒண்ணு சொல்லப்பட்டு அவர்கள் கூப்பிட்டு அவர்கள் செய்யணுன்ற அவசியமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நாம ஒன்னே ஒண்ணு சொல்றோம். இன்னைக்கு இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற பல பேர் பல விதமா பேசலாம். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். 145 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தில் 24,250 பேர் மட்டுமே பேசப்படுகின்ற சமஸ்கிருதம். 145 கோடி எங்க இருக்கு? 24,200 என்பது எங்க இருக்கு? இதெல்லாம் அரசினுடைய கணக்கு. அந்த 24,000 மட்டுமே பேசக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு வருடத்திற்கு 2,500 கோடி. எதுக்கு? யாருக்கு? மோடி சொல்லட்டுமா? இப்ப கல்வி அமைச்சர் பேசினார், அவர் சொல்லுங்க பதில. எதுக்காக அது செய்யற? ஏன் மொழியை இப்படி பண்ணணும்னா, அந்த மொழிக்காக 2,500 கோடி என்ன பண்ணீங்க? என்ன யூனிவர்சிட்டியில வச்சு பெரிய உலகம் பாராட்டுதா? இல்ல உலகத்துல பெரிய விஞ்ஞான அறிவியல் மொழியாது? செத்து போன சமஸ்கிருதம். அதனால்தான் எங்க துணை முதலமைச்சர்
அன்பு இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அழகாக சொன்னார். அந்த வார்த்தை என்பது நீண்ட காலமாக தமிழ் அறிஞர்களால் பயன்படுத்தப்படுவது மட்டுமல்ல, மொழி வல்லுநர்களால் சொல்லப்படுவது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அவர்கள் தமிழுக்கு எவ்வளவு தராங்க தெரியுமா? 154 கோடி. அப்ப மொழி வித்தியாசம் என்பது எங்க காட்டக்கூடாத இடத்துல செய்யக்கூடாத அநியாயத்தை செய்திருப்பது பாரதிய ஜனதாவும் நீங்களும் தான். உங்க கல்வித்துறையின் மூலமாக நீங்க கேட்பது போவதெல்லாம் எல்லா வகையிலையும் மோசடித்தனமானதுன்னு எங்களுக்கு தெரியும். தமிழுக்கு விரோதமாக நீ மனுஸ்மிருதியை பத்தி இப்ப எடுத்து கூட பேசியிருக்காங்க உங்க கட்சியில தான். அதை போய் தட. அந்த ஸ்மிருதியில என்ன சொல்றாங்க? தமிழ் எல்லாம் என்ன சொல்றாங்க? சூத்திரால் பாஷை, சூத்திரர்கள் பேசுற பாஷை அப்படின்னு தள்ளி வைக்க சொல்றீல்ல. அப்புறம் எதுக்கு இங்க பெருசா கொண்டாடுற குதிக்கிற? எல்லாம் பொய் பித்தலாட்டங்கள். அதனாலதான் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். இந்த நிலையில் தமிழுக்கான பெருமையை, தமிழ்நாட்டிற்கான பெருமையை ஒழுங்காக முறையாக யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு முறையாக செய்ய வேண்டும். திருவள்ளுவருக்கு காவி போடுவதல்ல பெருமை, வள்ளலாருக்கு நீங்கள் அவர் சொல்லாத அவருடைய கொள்கைக்கு கருத்துக்கு மாறாக வள்ளலாரை பேசுவதல்ல பெருமை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களையும் தமிழ் வல்லுநர்களையும் கலந்து இதற்கு முன்பெல்லாம் எப்படி தமிழுக்கு பெருமை இருந்ததோ அந்த வேலையை செய்யற வழியை பாருங்க. அதுக்கு பிறகு நாங்க வர்றது, அதுக்கு பிறகு நாங்க பேசுறது நாங்க முடிவு பண்ணிக்குவோம். ஆகவே வெறும் நடிப்பு நாடகத்தை ஏற்க முடியாது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றாருல, தமிழ் மொழியை வச்சு இங்க அரசியல் செய்யறாங்க தமிழகத்துல அப்படின்னு. அதுக்கப்புறம் பேசுற எல்முருகனும் என்ன சொல்றாரு? தமிழகத்துல நிலவும் அரசியல் காரணங்களால் இந்தி கற்க முடியல, இந்தி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏன் மறுக்கப்படுகிறது என தெரியல அப்படிங்கிறார். அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் தான் எல்முருகன். அவர் அங்க சொல்றார், எல்முருகனை போன்றவர்களா நினைச்சு நம்ம வருத்தப்படுறோம், அசிங்கப்படுறோம். உன்னை தொட மாட்டேன்றான், உன்னை வீட்டு உள்ள உட்கார விட மாட்டேன்றான், உன்னை வான்னு சொல்ல மாட்டேன்றான். வர்ணாசிரம சனாதன கூட்டத்துல பதவிக்காகவும் பணத்திற்காகவும் விளம்பரத்திற்காகவும் அலைந்து கொண்டு ஒரு மனிதனாகவே, ஒரு பிறப்பில் தமிழனாகவே இருப்பதை கூட மறந்துட்டு இப்படி பேசுறியே, வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? என்ன நீ எதுக்காக பேசுற? ஏன் படிக்கூடாது? எல்லா மொழியும் எல்லாரும் படிக்கலாம். அதே நேரத்தில் அரசு கொள்கை என்பது இருமொழி கொள்கை. தாய்மொழி தமிழ். எல்லா மனிதனுக்கும் சிந்திப்பது என்பது அவனுடைய தாய்மொழியில் தான் வரும். அந்த தாய்மொழி போல உலக தொடர்பிற்கு ஆங்கிலம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் படிக்கின்ற பிள்ளை முருகன்லாம் வா, இதெல்லாம் பாரு, நல்லா தெரிஞ்சிக்க. சும்மா பொய் பேசிட்டு ஒன்னையே நீ ஏமாத்திக்கிறியா இல்லையா ஊரை ஏமாத்த பேசுறியா? தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைகள் படிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டில் படித்தவர்கள் விஞ்ஞானிகளாக, மருத்துவர்களாக, இன்ஜினியர்களாக மிகப்பெரிய அளவிற்கு உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ்நாட்டில் படித்த பிள்ளைகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நீ சொல்றிய குஜராத், நீ சொல்றிய மத்திய பிரதேசம், நீ சொல்றிய ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இந்தியை மட்டுமே படித்து விட்டு பாவம் அந்த அப்பாவி மக்களை ஏமாத்தி இந்திய மட்டும் சொல்லி கொடுத்து முருகன் உனக்கு தான் சொல்றோம். இந்திய மட்டுமே படிச்சுட்டு இங்க எப்படி கிடக்குதுங்க அந்த பிள்ளைங்க? 17 வயசு, 15 வயசு, 16 வயசுல தமிழ்நாடு மட்டுமல்ல பல மாநிலங்களிலே சாதாரண எடுபிடி கூலி வேலைகளை செய்கின்ற அளவிற்கு தள்ளிவிட்டது உன்னுடைய கல்விக் கொள்கை. அந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் வரணுமா? தமிழ்நாட்டு இளைஞர்களும் படிச்சுட்டு வெளியில போகக்கூடாதாம், பெரிய ஆட்களாக வரக்கூடாது என்ற அவர்களுடைய போதனை, அவர்களுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு பேசுறியா இல்ல வேணுனே இப்படி சொல்றியான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் உண்மை என்னன்னா, அந்தந்த மாநிலத்தில் அவரவர்கள் தாய்மொழியிலும் உலக தொடர்பிற்கு ஆங்கிலத்தை வைத்துக் கொள்வது என்பது அறிவியல் ரீதியாக இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டிருப்பது. நீ அங்கதான் போகணும்னா இந்தியை படிச்சு இந்தியில போய் பேசிக்கிட்டு ஏதாவது செஞ்சுட்டு போ. அவர்கள் இங்கே வந்தா இங்க தாய்மொழி தமிழ்ல, நம்ம தமிழ்ல கூட அவங்க பேசுறத நம்ம பாக்குறோம். ஆகவே இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, பெரிய எதிர்ப்பு இல்லை. அதே நேரத்தில் இந்தின்னு சொல்லி தாய்மொழியை அடித்து கொண்டிருக்கிற நிலையில இன்னைக்கு கர்நாடகத்திலேயும் எதிர்ப்பு வந்து விட்டது. ஞாபகம் வச்சுங்க. குஜராத்தினுடைய உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? முந்தா நாள் இந்த முருகன் அதெல்லாம் படிக்கணும். குஜராத்தி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? குஜராத்தில் இந்தியும் அந்நிய மொழிதான். உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு, இந்தியும் அந்நிய மொழிதான். தாய்மொழியான குஜராத்தி பல்வகையிலும் நாசமாகி கொண்டு அழிந்து போயிருக்கிறத கோர்ட்டே அங்க ஒரு தீர்ப்புல ஒரு கேஸ்ல எடுத்து சொல்லியிருக்கு. அதனால இவர்கள் விவரம் புரியாம பேசுறாங்களா இல்ல வேணுனே திட்டம் போட்டு பேசுறாங்களா நமக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் இவர்கள் பேசுவது என்பது ஏற்புடையது அல்ல,
கண்டனத்திற்குரியது. அந்த விழாவில் தமிழக ஆளுநர் ரவியும் பேசியிருக்கிறார். சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா போல ஒழிப்போம் என்று சிலர் பேசி வருகிறாங்க. மக்கள்கிட்ட தேவையில்லாத பதற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க, இதான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு பேசியிருக்கிறார். காசி தமிழகம் இடையான உறவு இன்னைக்கு நேற்று இல்லை, அது பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் காசிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயில் கட்டினார். அப்படிப்பட்ட வரலாறுலாம் உண்டு. இதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், சனாதன தர்மத்தை மதிக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். அவரு RN ரவி என்பவர் RSS ரவின்னு சொல்லலாம். RSSல தீவிரமாக ஊறி போய் அதே பிளட் ரத்தத்துல கலந்து திரியக்கூடிய ஒரு நபர். அவருக்கு எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நாம கிடையாது, அதை செய்வது யாரு? பிரம்மன் உன் தலையில எழுதி வச்சுட்டான். நான் மேல பிறந்தவன், நெத்தியில பிறந்தவன், நீ காலில் பிறந்தவன், கையில பிறந்தவன், அங்க பிறந்தவன், இங்க பிறந்தவன், சூத்திர பயிலுங்க. நான் சொல்லல, பிறப்பால் உன் தலையில் பிரம்மன் எழுதினான் என்பது வர்ணாசிரமம். நீ பிறப்பால் இங்க போனா நீ படிக்க கூடாது, நீ அப்பன் செஞ்ச வேலையை செய், கூலி வேலையை செய். படிப்பு என்பது எங்களுக்கு உரியது. எதெல்லாம் வர்ணாசிரம தர்மம், இதெல்லாம் ஏத்துக்கணுன்றார RSS ரவி. ஏன்னா இதுல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டுல சென்னை மாகாணத்துல மருத்துவக் கல்லூரி படிக்க வேண்டும் என்றால் டாக்டர் ஆகணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் அப்ளிகேஷனை போட முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் வச்சிருந்து இல்ல. ஏன் ரவி, உன் ஆள் தான் RSS ரவி, RN ரவி, உன் ஆளு செஞ்ச வேலை. அதை யார் உடைச்சு தூளாக்கியது? அப்ப ஐயா கிட்ட பெரியார்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாத்தையும் படிச்சிடலாங்க, ஆனா மருத்துவத்துக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் தனி அறிவு வேணும்னாங்க. அப்ப ஐயா சொன்னார், மேட்டு இதுலயும் களத்து மேட்லயும் வயக்காட்டுலயும் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுக்கிட்டு உழைச்சிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கானே எங்க பிள்ளைங்க, அவனுங்களுக்கு அதை படிக்கிற வாய்ப்பை கொடு, பிறகு தெரியும் அவன் எவ்வளவு திறமைசாலினார். இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்முடைய மாணவர்கள் படிச்சவங்க பெரிய பெரிய டாக்டராக பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருப்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆக மருத்துவத்துறையில அந்த சமஸ்கிருதத்தை உடைச்சி தூக்கியது நீதி கட்சியின் ஆட்சி. இப்ப மருத்துவர்களாக நாம இருக்கிறோம். ஆக கல்வி என்பது நீ உன்னுடைய சனாதன வர்ணாசிரமத்தின் மூலமாகத்தான் இது வைக்க முடியும். இவங்க தான் படிக்கலாம், அவங்க படிக்க கூடாதுன்ற இந்த கதையெல்லாம் இங்க எடுபடாது. அதையெல்லாம் உடைச்சு தூளாக்கியாச்சு. RSS ரவி மீண்டும் அதை விரும்புறார். அது அவருடைய விருப்பம். அவர் வேணா விரும்பலாம். அவருக்கு பக்கத்துல கை கட்டிக்கிட்டு இந்த முருகனை போன்றவர்கள் நிக்கலாம், தமிழ் இன்சியை போன்றவர்கள் நிக்கலாம், வானதி போன்றவர்கள் நிக்கலாம். தூக்கி மூஞ்சில போடுவான், தொடக்கூட மாட்டான், பேசக்கூட மாட்டான். இப்படிப்பட்ட வர்ணாசிரமவாதிகளுக்கு மத்தியில் நாம அதை எதிர்த்து நிற்பது இவனுக்கு பிடிக்கல. இவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இப்ப கூட ஒண்ணும் வேணாம், நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இப்பதான் அது கூட செய்தி கூட வந்தது. அதாவது நட்டான்னு ஒருத்தர் இருந்தார், பிஜேபி நட்டா, இந்த மாநிலத்தில் இப்ப கூட இருக்காரு. அந்த நட்டா சொன்னார், எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி கடவுள், கடவுளுக்கு ஒப்பானவர், கடவுளை போன்றவர். அவரு வெள்ளிக்கிழமை பேசுறாருன்னா ஒரு 2 நாள் கழிச்சு அதை தெரிஞ்சிக்காமலே பேசுதா என்னன்னு தெரியல. நிதி அமைச்சர் நிர்மலா, அந்த நிம்மி என்ற நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா என்ன பண்ணுது, பிரஸ்ல கேட்கறாங்க, என்ன பொருளாதாரம் நிதித்துறையில ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு, பொருளாதாரம் பலவீனமாக இருக்கிறது, இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது, என்ன இப்படி இருக்கு, ஏன் பொருளாதாரம் இப்படி போச்சுன்னு கேட்கும்பொழுது அதுக்கு என்ன அந்த அம்மா பதில் சொல்லி தெரியுமா? அது நாங்க பொறுப்பு இல்லை, அவைகளெல்லாம் பிரம்மன் கடவுள் செய்த வேலை. அவன் கடவுள்னு மோடியை சொல்றப்பல இந்த அம்மா கடவுள் செய்த வேலைன்னு. ரெண்டுத்தையும் பொருத்தி பாருங்க. எதுக்காக இதை சொல்றோம்னா, அவர்களுடைய வேலையும் அவர்களுடைய செயலும் அடுத்தவர்கள் மீது தூக்கி போட்டுட்டு தான் செய்த தப்புக்கெல்லாம் சாமி கடவுள் அது இதுன்னு மதத்தை காரணம் காட்டிட்டு போகக்கூடியவர்கள். அதனால அவர்கள் ஆசைப்படுவதெல்லாம் செய்யவும் முடியாது, அதை நடத்தவும் கூடாது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு. ஆனால் நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததை நிறைவேற்றணும். அதை விட்டுட்டு தமிழக அரசே மேல்முறையீடு செய்யுது. நம்ம ஊரில் இருக்கிற முருகன் கோயிலில் போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைச்சாவே அதை இந்த அரசு தடுக்குது, மேல்முறையீடுக்கு போகுது. இந்த உத்தரவை பிரச்சனையாக்கி வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பாஜக வைக்கிறாங்க. வானதி சீனிவாசன் போன்றவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தமிழக அரசு மீது. அதான் கோர்ட்டே உத்தரவு சொல்லிடுச்சுல்ல, கோர்ட் உத்தரவு படி நீங்க செஞ்சா என்ன, அதான் அவங்க கேள்வி. அந்த கேள்விக்கு மேல இன்னொன்னு இருக்கு. பாஜகவினுடைய ஆசை என்ன? ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தவர்களின் நிலை என்ன? ஏற்கனவே
உயர் நீதிமன்றத்தில் 2 நீதியரசர்கள் உட்கார்ந்து கொடுத்த தீர்ப்பு ஒண்ணு இருக்கு. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். 2 நீதியரசர்கள் உட்கார்ந்து கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கின்ற நடைமுறைகளிலேயே இன்றைக்கு இருக்கின்ற வழக்கத்தையே பயன்படுத்துவதில் எந்த விதமான தடையும் கிடையாது, தவறும் கிடையாதுன்னு தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்துல அந்த கொப்பரையை வச்சு இங்க திருவண்ணாமலையில ஏற்றும் போது இங்கேயும் ஏற்றி வழிபடுவது என்பது வாடிக்கையானது. எத்தனை ஆண்டுகளாக 30-40 வருடங்களா அது இருந்துகிட்டு இருக்கு. அந்த வாடிக்கையான செயலை செய்து கொண்டிருப்பதை யார் தடுக்கிறதுக்கு போறது? எங்க போற? மேல என்ன இருக்கு? இன்னொரு பகுதியில ஒரு தர்கா ஒண்ணு இருக்கு, இஸ்லாமியர்கள் வழிபாட்டு நிலையம். அந்த இஸ்லாமியர்கள் வழிபாட்டு நிலையமும் முருகன் கோயிலுக்கு போறவங்களும் வாய்க்கு இவங்க இஸ்லாமியர்களும் ஒன்னா ஃப்ரெண்ட்லியா போவாங்க. இவங்க எங்க போவாங்க, அவங்க அங்க போவாங்க. திரும்பி வரும்போது 2 பேரும் ஒன்னா கூட வருவாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில திராவிட பண்பாடு, தமிழர்கள் பண்பாடு. உனக்கு பிடிச்சது நீ கும்பிடுற, இவனுக்கு பிடிச்சது இவங்க கும்பிடுறாங்க, அவங்க கும்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டை சிதைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு RSS நபரை வைத்து திடீர்னு ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க. ஏற்கனவே இருக்கு ஒரு தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். அதை கடைபிடித்து தமிழக அரசு, நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர், என்னுடைய அன்பு சகோதரர், உண்மையிலேயே ஒரு பக்திமானாகவும் ஒரு உரிய திறமை உள்ளவராகவும் இருக்கிற நம்முடைய சேகர்பாபுவினுடைய அந்த பணிகளுக்கு பதில் சொல்வதற்கு இவர்களுக்கு வக்கில்லை, வகை இல்லை. அதனால என்ன பண்றாங்க, இப்போ இவங்கெல்லாம் போய் எல்லா வகையிலையும் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் அந்த கூட்டத்துக்குள்ள நல்ல விதமா அதை செய்யணும்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை தீபத்துல லட்சக்கணக்கான பேர் வருகின்ற பொழுதும் முறையான பாதுகாப்போடு நல்லா செஞ்சாங்க. அதை போல இங்க திருப்பரங்குன்றத்திலையும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வழக்கமான இடத்துல ஏற்கிறது சொல்லும் பொழுது மாலை 5 மணி அளவுல உடனே ஒரு தீர்ப்பு. யார் அவரு? சாமிநாதன், GR சாமிநாதன். அதாவது போட்டதும் RSS காரர், தீர்ப்பு கொடுப்பதும் RSS-னுடைய எண்ணங்களை கொண்ட ஒரு நீதிபதி. ஏற்கனவே சாமிநாதன் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவரை உடனே டிரான்ஸ்பர் பண்ணணும், மாத்தணும்னு சொல்லி மனு கூட கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றத்திலேயே. எதுக்குன்னா இவர் தேவையில்லாம இப்ப என்ன பண்றாரு, அதுலயே நீங்க படிக்கணும். அந்த தீர்ப்பு, சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பையும் ஒண்ணு யாரும் மாத்தில்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். சாமிநாதன் சொல்றார், இந்த ஆண்டு முதல் கார்த்திகை தீபம் மலை உச்சியிலும் ஏற்றப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறார். கவனிச்சிங்க, இந்த ஆண்டு முதல் மலை உச்சியிலும் ஏற்றப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறார். அப்படின்னா என்ன? உச்சி பிள்ளையார் கோயில் அருகில் தீபம் ஏற்றி வரும் நிலையில் இந்த ஆண்டு முதல் என்று அவர் கூறியிருப்பதில் இருந்தே ஏற்கனவே அந்த கார்த்திகை தீபம் என்பது இங்குதான் ஏற்றப்பட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்படுது, அங்க இல்லை என்பதும் உறுதி செய்யப்படுது. அப்போ அங்கேயும் செய்யலாம், இங்கேயும் செய்யலாம் போது அரசு அறநிலையத்துறையின் மூலமாக எல்லா மக்களும் பக்திமான்கள், உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற வழிபாட்டுக்காரர்கள், முருக வழிபாடர்கள் எல்லாருமே இங்க காலையில அந்த உச்சி பிள்ளையார் இதுக்கு மேல கோயிலுக்கு மேல பண்ணிட்டு போறாங்க. ஈவினிங் அரோகரா அந்த இதெல்லாம் சத்தம் போட்டுட்டு சாமி முருகனை வழிபட்டுட்டு போறாங்க. இந்த இந்து முன்னணி RSS-காரர்கள் தர்கா ஒண்ணு அங்க இருக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. தர்காவுக்கு பக்கத்துல ஒரு தூணு, பழைய தூணு. அந்த தூணின் மேலே இவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு ஏற்பாடு. அப்ப எதுக்காக போறாங்க தெரியுதா? வெளியில வருவாங்க 2 பேர். அவங்க 2 பேர் கல்லால் அடிச்சாங்க, நாங்க கல்லால் அடிச்சோம், எங்களுக்குள்ள மோதல் வந்தது, இவர்கள் தர்காவையும் உடைப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் மத கலவரத்தை உருவாக்க கடைந்தெடுத்து திட்டம் போட்டதனால்தான் இவர்கள் சதி திட்டம் தெரிந்துதான் காவல்துறையின் மூலமாக பாதுகாப்பு கவசம் போல தடுத்தார்கள். 144 போட்டாங்க. இவர்கள் கொஞ்சம் பேரை, பாவம் அப்பாவி தமிழர்கள், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, மதவெறியை தூண்டி விட்டு கொஞ்சம் பேர் அங்க போய் அவங்க BJP வாழ்கன்னு கத்தி இப்ப சிறைச்சாலைக்கு சென்று இருக்கிறார்கள். ஏன்னா இந்த BJP என்பதை நீங்க சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் தெளிவாக இருப்பதனாலதான் பல்வேறு நிலைகளில் பாதுகாக்கப்படுகிறோம். அதை புரிஞ்சுக்கணும். அதனால அரசு நீதிமன்றத்தினுடைய சட்டத்தெல்லாம் மீறி இல்லை, சரியாகத்தான். ராஜஸ்தானில இருக்கிற நம்ம சொல்லிட்டு வரோமே, பாரதிய ஜனதா என்பது எவ்வளவு ஆபத்தானது. இன்னைக்கு திருக்கழுக்குன் மலத்துல கொஞ்சம் மலையில இவர்களுடைய நிலையெல்லாம் இப்படிலாம் அனுமதி அளிச்சு நாளைக்கு பிரச்சனைகள் அதிகமாக்கி மத கலவரத்தை உருவாக்கான்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? நினைச்சே பார்க்க முடியாது. ராஜஸ்தான் மாநில
பாஜக அரசு. இந்த கல்வித்துறை இருக்குல்ல, இதே கல்வித்துறை அங்க இருக்கிற கல்வித்துறை அமைச்சர் 29ஆம் தேதி ஒரு ஆர்டர் போடுறாரு. என்ன தெரியுமா? பாபர் மசூதி இடிப்பு நாளான டிசம்பர் 6 வீரமிக்க நாளாக அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கொண்டாடப்பட வேண்டும். கல்வி அமைச்சர் பேர் என்ன தெரியுங்களா? கல்வித்துறையை காவித்துறையாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா. அவருடைய பொறுப்பில் இருக்கிறாரு. ராஜஸ்தான் மாநிலத்தின் கல்வித்துறை அமைச்சர் மதன் திலாவர் தனது அதிகாரபூர்வமாக வாட்ஸ்அப் குழுவில் நவம்பர் 29 அன்று பாபர் மசூதி இடிக்கப்பட்ட டிசம்பர் 6ஆம் தேதியே ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களில் வீரமிக்க நாளாக சௌரிய திவ்ஸ் கொண்டாட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். அது என்னாச்சு தெரியுங்களா? பெரிய களம், எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டம், அங்க இருக்க பல்வேறு சமூக அமைப்புகள் எல்லாம் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அமைச்சர் போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. அந்த கடும் எதிர்ப்புக்கிடையே ராஜஸ்தான் மாநிலத்தின் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் டிசம்பர் 6ஆம் தேதியே வீரமிக்க நாளாக பள்ளிகளில் கொண்டாடும் உத்தரவை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம்னு திரும்ப பெற்றுக்கிட்டார். நல்லா தெரிஞ்சு பார்க்கணும். ஒரு அயோத்தியில நடைபெற்ற அந்த கொடூரத்தையே வீரமிக்க நாளாக கொண்டாடணும்ன்ற எண்ணம் அதை ஒரு பள்ளிக்கூடத்திலேயே அரசு பள்ளிக்கூடத்துல கொண்டு போறதுக்கு உத்தரவு போடுற பாஜக இந்திய துணைக்கண்டத்தின் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அனைத்து அதிகாரமும் சேர்ந்தா என்ன ஆகும் கதி? அதுதான் திருக்கழுக்குன்ற மலையில அந்த தர்காவுக்கு பக்கத்துல காலை எடுத்து வைக்கிறானுங்க. அது இப்பயே நம்முடைய அரசு தடுத்து விட்டது. மத நல்லிணக்கத்திற்கு இது ஒரு சான்று. இந்த எஸ்ஐஆர் பணிகள்லாம் எப்படி சார் இருக்கு? காலக்கெடு நீடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஃபுல் பண்ணி கொடுக்காதவங்க கொடுக்கலாமா? இல்லை 4ஆம் தேதியோட சரியா? எஸ்ஐஆர் பணிகளில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகள் அது எல்லாருக்குமே அவங்களுடைய கடமை. அந்த கடமையை செய்வதற்கு எங்களுடைய இயக்கத்திலேயோ அந்த கடமை செய்கின்ற மக்கள் யாரும் விட்டுடக்கூடாது. எஸ்ஐஆர் ஒழுங்கா ஃபில்லப் பண்ணி ஒழுங்கா கொடுக்கணும், அந்த வேலையை செய்யணும்னு சொல்லி எங்களுடைய இயக்கமும் சமூக பணியாக சமுதாய பணியாக அந்த பணியை அரசு பணியாகவும் செய்யறோம். எல்லாரும் தான் செஞ்சு எல்லாரும் தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட இறந்தவர்கள், இல்லாதவர்கள், புதியவர்கள் என்ற நிலையிலே எல்லாம் புதிதாக நாம் அறிய முடியாத அளவிற்கு சில திட்டங்கள் உள்ளே சதி கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவைகள் எல்லாமே எப்ப வெளியில வரும், எப்ப சொல்லப்படும் தெரியல. ஆனால் யூனியன் கவர்மெண்டினுடைய இந்த எஸ்ஐஆர் விவகாரம் என்பது பல்வேறு மாநிலங்களில் வெளிப்படையா வெளியில போச்சு. வெளியில லட்சக்கணக்கான பேர் நீக்கி இருக்கானுங்க. இதிலும் அப்படி போல தமிழ்நாட்டிலும் இல்ல புதுசு வந்தாங்க, வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வாக்காளர்களை சேர்க்கிறது என்ற சதியும் என்ற திட்டமிட்ட அநியாயமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவைகளை எல்லாம் சட்டப்படியாக சந்திப்பது மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களை போல பிஜேபி அவ்வளவு சுலபமாக இந்த தப்பான காரியத்தை இங்க செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. எங்களுடைய முதல்வரின் உத்தரவுப்படி சட்டப்படியாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. நம்ம எல்லாருமே அவங்கவுங்க பூத்துல அவங்கவுங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது அவன் போட்டிருக்க விதிமுறைகள் இதெல்லாம் இப்ப இந்த எஸ்ஐஆர் என்பதே தேவையில்லாத ஒரு கொடுமை. இதுக்கு முந்தையெல்லாம் தேர்தல் வரும், இந்த வயது வரை இருப்பவர்கள் நாங்க வாக்காளர் சேர்றோம்னு எழுதி கொடுத்து சேருவாங்க. ஊருக்கு வெளியில போறவங்க நான் அங்க போயிட்டேன்னா அங்க வாக்காளர் சேருவாங்க, அவ்வளவுதான். இதை போய் எல்லாருமே புதியதாக மீண்டும் புதுப்பிக்கணும்னு சொன்னதே கொடூரமான காரியம். ஆகவேதான் பிஜேபி தமிழ்நாட்டில் 2026 செய்கிற சதி திட்டம் ஒருபுறம், இந்திய துணைக்கண்டத்தை ஒட்டுமொத்தமாக எப்பொழுதுமே தாங்களே ஆள வேண்டும், தங்களுக்கு அதிகாரம் அதிகமாக வேணும்னு பிராடு பண்றதுக்கு, திருட்டுத்தனம் பண்றதுக்கு இந்த எஸ்ஐஆர் பயன்படுது. அப்படிதான் நான் சொல்ல முடியும். வரைவு பட்டியல் வரட்டும், அதில் என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கிறத பிறகு பேசுவோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.